வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் இந்தியா முழுவதும் அதிகம் பேசப்பட்ட டாப் 10 திரைப்படங்களை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த பட்டியல் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல, ரசிகர்களின் வரவேற்பு, விமர்சனங்கள் மற்றும் படங்களுக்கு கிடைத்த கவனத்தின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டுள்ளது. வாங்க 10வது இடத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த வாரம் 10வது இடத்தில் இருப்பது சசி இயக்கத்தில் வெளியான நூறுசாமி. 2019 நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட படம் தான் இது. இந்த படத்தில் விஜய் ஆண்டனி, ஸ்வசிகா மற்றும் பலர் நடித்திருக்காங்க. எல்லாரும் தங்களுடைய கதாபாத்திரங்களுக்கு ஏற்ற மாதிரி சிறப்பாக நடித்திருக்காங்கன்னே சொல்லலாம். குறிப்பாக ஸ்வசிகா செல்வி என்ற கதாபாத்திரத்தில் ஒரு கிராமத்து பெண்ணாகவே வாழ்ந்திருக்காங்க. அவங்களோட நடிப்பு இந்த படத்துக்கு பெரிய பலம்னே சொல்லலாங்க. படத்தின் கதை என்னன்னா, கணவரை இழந்து 2 மகனுடன் வாழும் செல்விக்கு மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை வருகிறதுங்க. ஆனால் அதற்கு சமூகமும் சுற்றியுள்ள மக்களும் பல தடைகளை உருவாக்குறாங்க. அந்த தடைகளை எல்லாம் தாண்டி தன்னுடைய வாழ்க்கையை எப்படி மீண்டும் அமைத்துக் கொள்கிறாங்க என்பதுதான் படத்தின் கதையே. அது மட்டும் இல்லாமல் ஒரு விதவை பெண்ணை இந்த சமூகம் எந்த பார்வையில் பார்க்கிறது, அவங்க சந்திக்கிற வேதனைகள் என்ன என்பதையும் மிகவும் உணர்வுபூர்வமாக அழகாகவும் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் நூறுசாமி மறுமணம். இந்த வாரம் 9வது இடத்தை பிடித்திருக்கும் படம் பாண்டிராஜ் இயக்கத்தில் வெளியான பரிமளா அண்ட் கோங்க. இந்த படத்தில் ஜெயராம், ஊர்வசி, மிஸ்கின், சாண்டி, யோகி பாபு மற்றும் பலர் நடித்திருக்காங்கன்னே சொல்லலாங்க. படத்தின் கதை என்னன்னா, பரிமளா குடும்பத்தில் அப்பா, அம்மா மற்றும் 2 மகள்கள் இருக்காங்க. அந்த குடும்பத்தோட இளைய மகளை ஒரு லோக்கல் ரவுடியான சாண்டி தொடர்ந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்க. இதனால் அந்த குடும்பம் கடுமையான மனநலத்துக்கு ஆளாகி சாண்டியை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போடுறாங்க. ஆனா எதிர்பாராத விதமா அந்த ரவுடி கொலை செய்யப்பட்டதாக தகவல் வருது. அதுக்கப்புறம் ஒரு சாதாரண குடும்பம் எப்படி ஒரு கொலை வழக்கில் சிக்கிக் கொள்கிறது, அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க அவர்கள் என்னென்ன முயற்சிகள் செய்கிறார்கள் என்பதுதான் படத்தின் கதையே. காமெடி, சஸ்பென்ஸ், டென்ஷன் என எல்லாத்தையும் கலந்து ஒரு நல்ல டார்க் காமெடி த்ரில்லராக இந்த படத்தை கொடுத்திருக்காங்க. மொத்தத்தில் பரிமளா அண்ட் கோ, ஜெயராம் அண்ட் கோ. இந்த வாரம் 8வது இடத்தில் இருப்பது வர்ஷா வாசுதேவ் இயக்கத்தில் வெளியான சின்ன சின்ன ஆசை. இந்த படத்தில் இந்திரன்ஸ், மதுஷா, அபர்ணா, தம்பிராமையா மற்றும் பலர் நடித்திருக்காங்கன்னே சொல்லலாம். இந்திரன்ஸ் மாதவன் என்ற ஓய்வு பெற்ற பள்ளி ஆசிரியர் கதாபாத்திரத்திலும், மதுஷா லீலா என்ற தஞ்சாவூரை சேர்ந்த பெண் கதாபாத்திரத்திலும் நடித்திருக்காங்க. படத்தின் கதை என்னன்னா, வாரணாசியில் தற்செயலாக சந்திக்கும் மாதவன் மற்றும் லீலா ஒரு நாள் பயணத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. சாதாரண சந்திப்பாக தொடரும் அந்த பயணம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஆழமான உணர்வுபூர்வமான உறவா மாறுது. வாழ்க்கையில் இருக்கும் சின்ன சின்ன ஆசைகளையும் மனித உறவுகளின் ஆழங்களையும் மிகவும் மென்மையாக சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். மொத்தத்தில் சின்ன சின்ன ஆசை, பெரிய பந்தம். இந்த வாரம் 7வது இடத்தை பிடித்திருப்பது சுபாஷ் கே ராஜ் இயக்கத்தில் வெளியாகி உள்ள பிளாஸ்ட் திரைப்படம் தாங்க. இந்த படத்தில் அர்ஜுன், பிரீத்தி முகுந்தன், அபிராமி, விவேக் பிரசன்னா மற்றும் பலர் நடித்திருக்காங்கன்னு சொல்லலாம். முக்கியமா அர்ஜுனுக்கு இது ஒரு மிகப்பெரிய கம்பேக் படம் என்று சொல்லாங்க. ஜெய் ஹிந்த், ஜென்டில்மேன், ரிதம், முதல்வன் போன்ற அவரது வெற்றி படங்களின் பட்டியலில் கண்டிப்பாக பிளாஸ்ட் படமும் வந்து சேருங்க. படத்தின் கதை என்னன்னா, அர்ஜுன் தனது குடும்பத்துடன் சேர்ந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பை நடத்தி வரார். ஆனா ஒரு நாள் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மருந்து வாங்க வந்த ஒருவரால் கடையில் பிரச்சனை ஏற்படுதுங்க. அந்த பிரச்சனையை தடுக்க சென்ற பிரீத்தி முகுந்தன் எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய சம்பவத்தில் சிக்கிக் கொள்கிறார். அதன் பிறகு ஒரு 100 ரூபாய் நோட்டை தேடி வரும் ரவுடி கும்பலிடம் இருந்து மக்களை எப்படி காப்பாற்றுறாங்க, அர்ஜுன் அவருடைய குடும்பத்துடன் எப்படி போராடுகிறார், இறுதியில் அந்த மக்களை காப்பாற்றினார்களா இல்லையா, இதுதான் வந்து இந்த படத்துடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. குறிப்பாக பெண்கள் மிகவும் தைரியமாக இருக்க வேண்டும் என்று அர்ஜுன் இந்த படத்தில் பேசும் வசனங்கள் மக்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. மொத்தத்தில் பிளாஸ்ட் ஒரு மெகா பிளாஸ்ட் சொல்லாங்க. இந்த வாரம் 6வது இடத்தில் இருப்பது சிதம்பரம் இயக்கத்தில் வெளியான பாலன் தி பாய் திரைப்படம் தான். இந்த படம் ஒரு மலையாளம் படம். இந்த படத்தில் இக்பார் சானா, டொவினோ தாமஸ், ஆதிசேஷன், ஜீனன் மற்றும் பலர் நடித்திருக்காங்கன்னே சொல்லலாம். படத்தின் கதை என்னன்னா, பாலும் அவனோட அம்மாவும் ஒரு ஜெயிலில் வந்து இருக்காங்க. ஜெயிலிருந்து வெளியே வந்த பிறகு அவங்க தன்னோட ஐடென்டிட்டியை மாற்றிக்கிட்டு ஒவ்வொரு ஊருக்கும் டிராவல் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஊருக்கு டிராவல் பண்ணும்போது அவங்களோட நேம் எல்லாத்தையும் வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஆதார் கார்டு இல்லை. ஆதார் கார்டு கேட்கும் போது நான் தொடர்ந்துச்சு இந்த மாதிரி வந்து ஒரு காரணங்கள் சொல்லிட்டே வந்து வருவாங்க. ஆனால் எதிர்பாராத விதமா ஒரு வீட்டில் நடக்கும் கொலை சம்பவத்துக்கு அவனும் அவங்க அம்மாவும் வந்து பிரிஞ்சு போறாங்க. அதன் பிறகு அவன் அம்மாவை தேடுற பயணம் இந்த படத்தை சுவாரஸ்யமாக ஆகுதுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் டொவினோ தாமஸ் போலீசாரால் தேடப்படும் ஒரு குற்றவாளி கதாபாத்திரத்தில் வந்து வராங்க. அவங்க பாலனுக்கு எப்படிலாம் உதவி பண்றாங்க, கடைசியில அவங்க என்ன ஆனாங்க, அண்ட் தென் பாலன் அவங்க அம்மாவை எப்படி கண்டுபிடிச்சான், இதுதான் வந்து படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி. அம்மா மகன் பாசம், உணர்வுகள் மற்றும் சஸ்பென்ஸ் என அனைத்தையும் அழகாக கலந்து சொல்லியிருக்காங்க இந்த படம். மொத்தத்தில் பாலன் தி பாய், அம்மா மகன் அன்பு. இந்த வாரம் 5வது இடத்தில் இருப்பது மனோஜ் தபாடியா இயக்கத்தில் வெளியான பாரத் பாக்கியா விதாதா அப்படின்ற ஒரு ஹிந்தி திரைப்படம் தான். இந்த படத்தில் கங்கனா ரணாவத் ஒரு முக்கியமான நர்ஸ் கதாபாத்திரத்தில் நடித்திருக்காங்க. படத்தின் கதை 26 நவம்பர் 2008 நடைபெற்ற மும்பை தீவிரவாத தாக்குதலை மையமா வச்சு இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க.
அந்த தாக்குதலின் போது காமா மருத்துவமனை அப்படின்ற ஒரு மருத்துவமனையில் இருந்த மருத்துவர்கள், நர்ஸ்கள் மற்றும் மருத்துவ ஊழியர்கள் சுமார் 400 நோயாளிகளை உயிரை காப்பாற்றிருக்காங்க. வெளியே தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது உள்ள இருக்கும் சாதாரண மருத்துவ பணியாளர்கள் தங்களது உயிரையும் பணயம் வைத்து அந்த 400 நோயாளிகளின் உயிரை எப்படிலாம் காப்பாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரீஃபான ஒரு ஸ்டோரியாவே இந்த படம் இருக்கு. குறிப்பாக கங்கனா ரனாவத் தைரியமான நர்ஸ் கதாபாத்திரத்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அவருடைய கதாபாத்திரம் படத்தின் உணர்வுகளை இன்னும் வலுவாக பார்வையாளர்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு பெரிய ஹீரோ ஆக்ஷன் படம் இல்லை அப்படின்னாலுமே சாதாரண மனிதர்களின் தைரியம், தியாகம், மனிதநேயம் மற்றும் கடமை உணர்வுகளையும் மிகவும் உணர்வுபூர்வமா சொல்ற ஒரு படமா உருவாகியுள்ளது. மொத்தத்தில் பாரத் பாக்கியா விதாத்தா மனிதநேயத்தின் வெற்றினே சொல்லாங்க. இந்த வாரம் 4வது இடத்தை பிடித்திருப்பது ஹோமி அனஜானியா இயக்கத்தில் வெளியான ஹிந்தி படம் காக்டெயில் 2. இந்த படத்தில் ஷாஹித் கபூர், ராஷ்மிகா மந்தனா, கிருத்தி சனோன் மற்றும் பலர் நடித்திருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தின் கதை என்னன்னா, பல வருடங்களாக காதலித்து ஒன்றாக வாழ்ந்து வரும் குணால் மற்றும் தியா வாழ்க்கையில் அல்லி என்ற கதாபாத்திரமாக கீர்த்தி சனோன் வருகிறார். தியாவின் பேச்சை கேட்டு அல்லி ஆரம்பத்தில் குணாலை காதல் வலையில் விளைவிக்க முயற்சி செய்கிறார். ஆனால் காலப்போக்கில் தியா மீது உண்மையான காதல் வைத்திருக்கும் குணால் மீது அல்லிக்கே உண்மையான காதல் வந்துவிடுகிறது. அதன் பிறகு இந்த மூவரின் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கின்றன, இறுதியில் யார் யாருடன் இணைகிறார்கள் என்பதுதான் படத்தின் மீதி கதை. மொத்தத்தில் காக்டெயில் 2 யார் மனசு யாருக்கு. இந்த வாரம் 3வது இடத்தை பிடித்திருப்பது புஜ்ஜி பாபு சனா இயக்கத்தில் வெளியான பெத்தி அப்படின்ற திரைப்படம் தான். இது ஒரு தெலுங்கு பிலிம். இந்த படத்தில் ராம் சரண், சிவராஜ்குமார், ஜான்வி கபூர் மற்றும் பலர் நடித்திருக்கானே சொல்லலாம். குறிப்பாக ராம் சரணின் நடிப்பு இந்த படத்தின் மிகப்பெரிய பலம். மாஸ், எமோஷன், ஆக்ஷன் என அனைத்தையும் கலந்து ஒரு அட்டகாசமான நடிப்பை கொடுத்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாங்க. படத்தின் கதை 1980களில் ஆந்திராவில் உள்ள ஒரு மலைவாழ் மக்கள் கிராமத்தை மையமாக வைத்து நகர்கிறது. பெத்தி என்ற இளைஞன் ஏழை மற்றும் ஒதுக்கப்பட்ட மக்களுடன் வாழ்ந்து வருகிறார். ஆரம்பத்தில் கிரிக்கெட்டிலும் பிறகு மல்யுத்தத்திலும் தனது திறமையை நிரூபிக்கிறார். தனது கிராம மக்களின் மரியாதையும் உரிமைகளையும் காப்பாற்ற போராடும் பெத்தி விளையாட்டையே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி தனது மக்களை ஒன்றிணைக்கிறார். பல தடைகளையும் சவால்களையும் தாண்டி இறுதியில் ஒரு கால இழந்த நிலையிலும் தங்கப்பதக்கம் வென்று தனது கிராமத்திற்கு அங்கீகாரத்தை பெற்றுத் தருகிறார். மொத்தத்தில் மாஸ், எமோஷன், விளையாட்டு மற்றும் போராட்டம் என அனைத்தையும் கலந்து ரசிகர்களை கவரும் ஒரு சிறப்பான திரைப்படமாக பெத்தி உருவாகியுள்ளது. மொத்தத்தில் பெத்தி சமூகத்தின் வெற்றி. இந்த வாரம் 2வது இடத்தை பிடித்திருப்பது சின்மய் மண்டல்கர் இயக்கத்தில் வெளியான கவர்னர் அப்படின்ற ஒரு ஹிந்தி திரைப்படம் தாங்க. இந்த படத்தில் மனோஜ் பாஜ்பாயா, ஆதர்ஷ் சர்மா, நௌஷத் முகமது, மதுஷா மற்றும் பலர் நடித்திருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக மனோஜ் பாஜ்பாயா தமிழ்நாட்டை சார்ந்த வெங்கடரமணனை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த கவர்னர். வெங்கடரமணனை ரமணன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் மாற்றி கவர்னர் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பாஜ்பாயா ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தின் கதை 1990, 91 மற்றும் 92 காலகட்டத்தில் இந்தியா ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்திக்கிறது. அந்த காலகட்டத்தை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த கவர்னர். முக்கியமா ரிசர்வ் வங்கியில கையிருப்பு மிகவும் குறைந்து இருக்கும் நிலையில, அப்போ அந்த சூழ்நிலையில ரிசர்வ் வங்கியில கவர்னரா பொறுப்பேற்கும் ரமணன் அரசியல் அழுத்தங்கள், அதிகாரிகளின் எதிர்ப்புகள் மற்றும் பல பொருளாதார சவால்களை எதிர்கொண்டு எப்படி நாட்டை அந்த நெருக்கடியில இருந்து காப்பாற்றுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்துடைய முழு ஸ்டோரிங்க. இந்த படத்தில் பத்திரிகையாளராக வரும் ஆதர்ஷ் சர்மாவின் நடிப்பு கதைக்கு ஒரு பெரிய பலமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அவருடைய கதாபாத்திரம் கதையின் போக்கை இன்னும் சுவாரஸ்யமாக மாற்றுது. மொத்தத்தில் கவர்னர் இந்தியாவின் உண்மை சம்பவங்க. இந்த வாரம் முதலிடத்தை பிடித்திருப்பது இம்தியாஸ் அலி இயக்கத்தில் வெளியான மே வாபஸ் ஆவுங்கா அப்படின்ற ஒரு ஹிந்தி திரைப்படம் தாங்க. இந்த படத்தில் தில்ஜித் தோசாங், வேதாங் ரெய்னா, ஷர்வாரி வாக், நசுருதீன் ஷா மற்றும் பலர் நடித்திருக்காங்கன்னு சொல்லலாங்க. படத்தின் கதை 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை காலத்தையும் நிகழ்காலத்தையும் இணைத்து நகர்கிறது. வயதான ஒரு மனிதர் தனது இளமை கால காதலையும் பிரிவினையால் இழந்த சொந்த ஊரையும் மறக்க முடியாமல் வாழ்கிறார். பல ஆண்டுகள் கடந்த பிறகும் அந்த நினைவுகள் அவரை விட்டு நீங்காமல் துரத்தி கொண்டே இருக்கின்றன. தனது பழைய காதலையும் தாயகத்தையும் மீண்டும் ஒரு முறையாவது பார்க்க வேண்டும் என்ற ஏக்கமே இந்த படத்தின் மையக்கதை. இந்த படம் முழுக்க முழுக்க உணர்வுகளால் நிரம்பிய ஒரு பயணமாக இருக்கிறது. குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது மக்கள் சந்தித்த துயரங்கள், இழப்புகள், பாதிப்புகள், உயிர் பலிகள் மற்றும் குடும்ப பிரிவுகள் மிகவும் வலிமையாக காட்சிப்படுத்திருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. இந்த படத்துல சில காட்சிகளில் கர்ப்பிணி பெண்களையும் குழந்தைகளையும் முதியவர்களையும் கூட அந்த கொடூர சூழ்நிலையிலிருந்து தப்பிக்க முடியாமல் தவிக்கும் தருணங்கள் பார்வையாளர்களின் பார்க்கும் மனதை பதைபதைக்க வைக்கிறதே சொல்லாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் எவ்வளவு வேதனையும் வலியையும் அனுபவித்திருப்பார்கள் என்பதை உணர வைக்கும் ஒரு வகையில் இந்த படம் உருவாகியுள்ளதே சொல்லாங்க. மேலும் இந்த படத்திற்கு A.R. ரகுமானின் இசை மிகப்பெரிய பலமாக அமைந்திருக்கிறது. பல காட்சிகளில் அவரது பின்னணி இசை உணர்வுகளையும் இன்னும் ஆழமாக பார்வையாளர்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறதே சொல்லலாம்.
மொத்தத்தில் மே வாபஸ் ஆவுங்கா நம்பர் 1 ஆஃப் திஸ் வீக். டோன்ட் மிஸ் இட் இன் தியேட்டர்ஸ். பட் ஹிந்தியில மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்கு. இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்ச மூவி இருந்தா கீழே வந்து என்ன மூவி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வாரமும் டாப் 10 மூவிஸ்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மனோஜ். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்தாதீங்க மக்களே. நன்றி.